நட்புகளே வணக்கம். நம்ம இன்றைக்கி பாண்டிச்சேரி யூனியன் காரைக்கால் பகுதியில் உள்ள திருநள்ளார் அருள்மிகு ஸ்ரீ தர்ப்பராணீஸ்வரர் சனீஸ்வர பகவான் திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திருநள்ளாறு பகுதி தர்ப்பப்புல் நிறைந்த அடர்ந்த காடாக இருந்த பகுதி. இங்குள்ள ஈஸ்வரர் சுயம்பவா தர்ப்பத்தில் உருவானவர். தாயார் பிரணேஸ்வரி பிரணாம்பிகை பூன்முலையால். விஷ்ணு பகவானும் பிரம்மதேவர்களும் தேவர்களும் நலன மன்னரும் வந்து வழிபட்ட தலம் இந்த திருநள்ளார். 8 வகையான தீர்த்தங்கள் திருக்கோயில் இருக்குது. கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் முன்பு சோழர்கள் தமிழர்களோட கட்டிடக்கலை வடிவில் இந்த திருக்கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த திருக்கோயிலோட வரலாறுன்னு பார்த்திங்கன்னா, சேதி நாட்டு இளவரசி தமயந்தி சுயம்பரத்தில் தேவர்கள் எல்லாரும் கலந்து அவள் அழகில் மயங்கி மணக்க விரும்புகிறாங்க. தமயந்தி மறுப்பு தெரிவித்து நிடத நாட்டு மன்னன் நலனை மணக்கிறாங்க. பெருத்த செல்வ செழிப்போடு இருக்கிற நல்ல மன்னர் நலன மன்னரை தேவர்கள் சனீஸ்வரர் அனுப்பி தங்கள் கோபத்தை தீர்க்க துன்புறுத்த சொல்கிறாங்க. சனீஸ்வரரும் தேவர்கள் கூற்றுப்படி நலன மன்னரை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறார். எல்லா செல்வங்களையும் இழந்த மன்னர் உறவுகளை பிரிஞ்சு பிச்சைக்காரராக பரத்வாஜ் சுவாமிகள் அறிவுரைப்படி திருநள்ளாறு வந்து தர்ப்பணாஸ்வரரை எண்ணி தவம் புரிகிறார் நலன மன்னர். ஈஸ்வரரும் அருள் புரிந்து தன் பக்தனை துன்புறுத்திய சனீஸ்வரோட சக்திகளை பறித்து தனக்கு பாதுகாவலனா அருகிலேயே வச்சிட்டார். அது மட்டும் இல்லாமல் எல்லா கிரகங்களுக்கும் ராகு கேது என பெயர் இருக்க சனிக்கு மட்டும் தன்னோட ஈஸ்வரன் பெயரை சேர்த்து சனீஸ்வரர் என்று பெயர் சூடினார் தர்ப்பணாஸ்வரர். தன்னை நாடி வர்ற பக்தர்களை துன்புறுத்தக்கூடாது என்று சொல்லி சனீஸ்வரருக்கும் கட்டளை ஏறுறார். அதனால தான் இன்றைக்கும் திருநள்ளாறு போகிறவங்க நலத்தீர்த்தத்தில் நீராடி முதல்ல சனீஸ்வரரை வணங்கிட்டு அப்புறம் தர்ப்பணாஸ்வரரை வணங்குறாங்க. இது தாங்க வரலாறு. கிரகதோஷம் உள்ளவங்க, சனிகளால் தொல்லை உள்ளவங்க இந்த திருக்கோயிலில் புனித நீராடி பரிகாரம் செஞ்சுக்கலாம். நவகிரக ஸ்தலங்களில் மிக முக்கிய ஸ்தலம் இந்த திருநள்ளார். கண்டிப்பாக எல்லோரும் ஃப்ரீயாக இருந்தால் ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க. தோஷங்கள் உள்ளவங்களுக்கு நல்ல நிவர்த்தியான ஸ்தலம் இது இந்த திருநள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.